அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த தென்னை மரத்தில் விளைஞ்ச தேங்காய்களை விளைஞ்சி நல்லா காற்றுலேயே விழுவுற தேங்காய்கள்லாம் சேகரித்து அதை நல்லா காய வச்சு உடச்சி செக்கு போகிற பற்றி தாங்க முழுசாக வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வயலை சுற்றி இருக்க தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்மளுது தாங்க. இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும்தாங்க எண்ணெய் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா எருவு தண்ணி இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இயற்கை முறையில் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக தேங்காய் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் நம்ம தேவைக்கு போக மீதி எண்ணெயை வந்து செக்கு போட்டு விற்றலான்றக்காக தாங்க இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க. இது நாங்கள் தேங்காயோ இல்லை தேங்காய் பருப்பாக வைக்கும்போது எங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக வருதுங்க. அதே மதிப்பு கூட்டி தேங்காய் எண்ணெய் வைக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கின்றக்காக தாங்க முயற்சி பண்ணுறேங்க. மரத்துலேருந்து காஞ்சி விழுகிற தேங்காய்களை கொண்டு வந்து வீட்டில் ஒருத்தி சேகரித்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து கத்திலே வெட்டி இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கும் போது கொண்டு வந்து மச்சி நல்லா காய வச்சுருவாங்க. பருப்பு நல்லா மொத்தமான பருப்பாக தாங்க கொண்டு வந்து எல்லாம் காய வச்சு இது பண்ணுறோங்க. இது ஏற்கனவே செக்கு போட்ட மட்டைங்க. இதில் வந்து காய வச்சு தேங்காயெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்த மட்டைங்க மட்டும் இங்கே மேலே போட்டிருக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இந்த ஓட்டிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி தேங்காய் வந்து நல்லா நல்லா காய வச்சுருவாங்க. ஃபுல்லாக எண்ணெய் நல்லா உடச்சா பருப்பு உடையிற மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போய் செக்கில் போட்டு தாங்க சுத்தமான எண்ணெயை வந்து ஆட்டி எடுத்து வருவாங்க. அப்படி ஆட்டி எடுத்து வர எண்ணெயை கொண்டு வந்து வெயிலில் வந்து 2 நாளைக்கு நல்லா வச்சுருவாங்க. வச்சு அந்த மேலே இருக்க கூலான அந்த அழுக்குமாக இருக்கிறது எல்லாமே நல்லா கீழே படிஞ்சதுக்கப்புறம் தான் சுத்தமான எண்ணெயை வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. செக்கு போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் போனால் கீழேயும் சுத்தமான எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம பேக்கிங்க்கே வந்து எடுக்கிறோங்க. இந்த மாதிரி 1 லிட்டர் பேக்கிங் பாட்டிலில் வந்து போகிறாங்க. இப்போதைக்கு குறைஞ்ச அளவுக்கு தாங்க எண்ணெய் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க. இவ்வளோ விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 450 500 வந்து மார்க்கெட்டில் போய்ட்டுருக்குங்க. நம்ம வந்து இப்போதைக்கு இன்னைய ரேட், அதாவது இன்னைய டேட் பார்த்திங்கன்னா 22 ஜனவரி 2026. இன்னைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து பார்சல் அனுப்பிடுறாங்க. கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 400 ரூபாய்க்கு அனுப்பிடுறாங்க. என்னோடய விலை 350ங்க. பார்சலுக்கு 50 ரூபா சேர்த்து 400 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த ரொம்ப நன்றிங்க.